வணக்கம். சன்கிரைன் வழங்கும் யாத்ரா. இந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் தமிழ்நாட்டுக்கு போன பயணத்தில எந்தெந்த இடத்துக்குலாம் நான் விசிட் பண்ண சொல்லிட்டு நெறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட்ட தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில இருக்கிற முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் பேர் வந்து வள்ளலார் மன்றம் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் தற்செயலா தான் போயிருந்தேன். ஆக்சுவலி பிளான் பண்ணி எதுவும் போக கிடையாது. இந்த இடத்து வழியாக தாண்டி தான் கும்பகோணத்துக்கு போகணும், சிதம்பரம் பாதையாக. ஸோ அதனால இந்த இடம் இருக்கு. போய் பார்க்குறீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, மலேசியால ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட ஒரு இடமாச்சே. ஸோ இந்த ஒரு விஷயத்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய காம்பவுண்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு ஒரு இடம் கட்டினா எவ்வளோ பெருசுக்கு இருக்குமோ, அவ்ளோ பெரிய இடத்துல நடுவுல ஒரு ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்த சார்ந்து பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்து பக்கத்துல பார்த்தோமா, அங்க வந்து சமைக்கிற இடம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3 விஷயம் வந்து பெரிதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பார்த்தோமா, அணையா விளக்கு, அணையா ஜோதி, அணையா அடுப்பு. இந்த 3த்தையும் சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து தவறா சொல்லியிருந்தேன்னா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கொஞ்சம் திருத்திருங்க. பட் இந்த 3 விஷயம் தான் எனக்கு தகவலா குடுத்திருந்தாங்க. அணையா விளக்கு அதாவது வள்ளலார் பெருமான் ஏத்துன அந்த முதல் விளக்கு இன்னும் அணையாம வச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2வது வந்து அணையா ஜோதி. அங்க இன்னொரு விளக்கு இருக்கு. அந்த விளக்குக்கே ஜோதி காட்டுவாங்க. 3வது வந்து அணையா அடுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வள்ளலார் பெருமான் வந்து ஏழைப்பாழை மக்களுக்கு பசி என்ற ஒரு விஷயம் தான் வந்து அது உச்சகட்டமா அவங்களோட குணத்த மாத்துது. ஸோ அதனால அவங்களுக்கு சாதத்த குடுக்கணும், இலவசமான சாதம் குடுக்கணும். அதுவும் நல்ல தரமான சாதம் குடுக்க சொல்லிட்டு அவர் ஏத்தி வச்ச அடுப்பு இன்னமும் எரிஞ்சுகிட்டு இருக்கு. இது வந்து ஏத்தி வச்சிருந்தா எப்படின்னா, ஒரு விளக்கு ஏத்தி வச்சுட்டு போன மாரி கிடையாது. அந்த அடுப்புல ஏத்துன ஒரு விறகு, அந்த விறகு வந்து அணையாம இருக்கிறதுக்காக இன்னும் விறகு போட்டுக்கிட்டு அப்படியே கன்டினியூயஸா அந்த அடுப்பு வந்து சமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்க வந்து ஒரு 3 வேள சாப்பாடு செய்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அதுக்கப்புறம் டின்னர். ஸோ நான் வந்து அந்த 3த்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அதே நேரத்தில நான் இருந்த இடத்துல தான் அவரு அங்கேயே வாழ்ந்திருக்காரு. அங்க நெறைய மகான்கள் வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்து அவரோட தரிசனம் பெற்றிருக்காங்க சொல்றேன். அந்த இடத்துல நான் நிக்கும்போது, எனக்கு வேற மாரி வைப்ரேஷனா தான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் மகான் வாழ்ந்த இடம். சித்தர்கள் வாழ்ந்த இடம். ஞானிகள் வாழ்ந்த இடம். அவங்க செஞ்ச புண்ணியமும், அவங்க செஞ்ச நல்ல நெறைய விஷயங்கள் அந்த பூமியில படர்ந்து கிடக்கு. அந்த ஒரு விஷயத்த அதாவது அந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கே ரொம்ப பெருமை தான் படுறேன்னு சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வள்ளலார் வழிபாடுல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோமா, அ கும்பகோணத்துக்கு போற பாதையில தான் இருக்கு. பட் எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல என்ன பேர் சொல்ல முடியல. பிகாஸ் நான் நோட் டவுன் பண்ணல. அந்த இடத்துக்கு போறதுக்கும்போது அ அங்க சொல்லியிருந்தேன்ல, அந்த மண்டபம் இருக்குன்னு. அந்த மண்டபத்துல அதிகமான ஆளு வயசான ஆளு அங்க தான் இருந்தாங்க. அதிகமான ஆளு முதியவர்கள் இருந்தாங்க. பிறகு அ உடம்பு முடியாதவங்க, வீல் சேர்ல இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லி சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு டைமுக்கு அந்தாண்ட வந்து வள்ளலார் பெருமானோட அவரோட வழிபாட்டுகளும், மத்த விஷயங்களும் சொல்லித் தருவாங்க. தியானம், யோகா இதெல்லாம் வந்து சொல்லி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பிறகு அந்த இடத்த ஒட்டி பார்த்தோமா, ஒரு பெரிய கோவில் இருக்கு சொல்லியிருந்தேன்ல, அவரு ஏத்துற கோயில். அவரு விளக்கு ஏச்ச கோயில். அந்த கோயிலுக்குள்ள வந்து அ அவரோட பூஜைகள பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப நான் போகும்போது மணி ஒரு 5:30 இருக்கும். அப்ப சொன்னாங்க பூஜை வந்து 7:30 மணிக்கு தான். ஸோ அதனால வந்து அங்கேயும் நான் ரோமிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்டில் அந்த கோயிலோட சிறப்ப பார்க்கறதுக்காக. அப்பொழுது வந்து பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய பக்தி பாடல்கள், வள்ளலார் பெருமான் எழுதின பாடல்கள்லாம் வந்து படிச்சாங்க. அப்ப என் பக்கத்துல வந்து ஒரு வயசானவர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த கோயில்லயே அவர் தான் உட்கார்ந்திருந்தாரு. நான் அவர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். பிறகு அவரு என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. ஸோ மாறி மாறி இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது, அவர் கையில ஒரு புத்தகம் இருந்துச்சு. அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய ஞானி மாரி தான் இருந்தார். நான் கேட்டேன், "நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு?" அவர் சொன்னாரு, "தமிழ்நாட்டுலேருந்து ஒரு பகுதியிலன்னு சொல்லியிருந்தேன். மதுரை இஃப் நாட் மிஸ்டேக்கன்." அவர் அங்கேருந்து வராருன்னு. வரும்போது ஒரு புத்தகத்த வாங்கியிருக்காரு. "நீங்க ஃபேமிலி எதுவுமே இல்லன்னு" சொன்னேன். "எதுவுமே இல்ல. நான் இவர பார்க்கறதுக்காக வந்தேன். நான் இங்கேயே தங்கிட்டேன்." ஸோ எப்பலாம் பூஜை நடக்குதோ அப்பலாம் வந்து உட்காந்துருவாரு. அவர பத்தி நல்லா பக்தி பாடல்களா படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வள்ளலார் பெருமான பத்தி இவரு என்ன படிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தையும் எழுதுறாரு ஒரு பேப்பர்ல. அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருந்திருந்தாரு. அவரோட புத்தகத்த ஒருத்தர் வந்து பிஞ்சான் பண்றதுக்கு கேட்டாரு. "அந்த புத்தகத்த ஹேண்ட் ஓவர் பண்றீங்களா? படிக்கிறது." அவர் சொன்னாரு, டக்குனு கைய எடுத்துட்டு, "அந்த அளவுக்கு உங்களுக்கு ஞானம் பத்தாது. நீங்க வேற புத்தகத்த படிங்கன்னு" அப்படி சொல்ட்டாரு. நானும் வந்து உள்ளுக்கு பயங்கரமா ரகசியமா தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எதுவுமே கேட்கல. பட் அவரு வந்து வேற துணி எதுவுமே இல்ல. அவர் ஒரே துணி தான். அதே துணிய துவச்சுட்டு, அதே துணிய போட்டுட்டு அப்படியே தான் இருக்காரு. ரொம்ப ஏழ்மையான இதில தான் இருந்தாரு. பட் எனக்கு வந்து என்ன தோணுச்சு, எனக்கு அந்த நேரத்தில என்ன தோணுதோ நான் ஆட்டோமேட்டிக்கா செய்ற பழக்கம் உண்டு. அப்பதான் வந்து அவரு வந்து அவர் கையில வந்து ஒரு கையில அவரு வச்சிருக்கிற புத்தகத்த நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். புத்தகத்த குடுத்தாரு. "நீங்க படிங்க. நீங்க படிக்கலாம்." அப்படின்னு சொன்னாரு.
அப்போ நான் புத்தகத்தை எடுத்து உள்ளுக்கு வந்து ரூ. 500 நோட்டு வச்சுட்டு நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. இது வந்து உங்களுக்கானது. நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது எழுதுங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்யுங்க. கண்டிப்பாக இன்னொரு வேட்டி சட்டையை வாங்கி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் சேஞ்சஸ் துணி இல்லைன்னு சொன்னார். வெறும் கையோட தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு பேக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் 5:30 மணிக்கு வரும்போது அவர் வெளியே வாசலில் படுத்திருந்தார். அதுக்கப்புறம் பூஜை நேரத்தில் அந்த வாசலுக்குள்ளே வந்திருந்தார். அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சி. அவர் நிறைய விஷயம் ஷேரிங் பண்ணியிருந்தார். இந்த வள்ளலார் பெருமானோட வந்து எப்படி அந்த ஜோதிகை ஏற்றப்படும், அந்த கதவுகள் எப்போ திறக்கப்படும். அதுக்கப்புறம் பூஜை நேரம் வந்துச்சு. பூஜை நேரத்தில் வந்து இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஜோதி காட்டின ஒரு விழாவை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இது வரைக்கும் இது எங்கேயுமே நான் காணாது. எந்த இடத்துலையும் நான் பார்த்தது கிடையாது. எந்த இடத்துல நான் அனுபவிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதை அனுபவிக்கும் போது அது எனக்கே பெரிய கூஸ்பமாக இருந்துச்சு. அவங்களோட வழிபாடும் அவங்களோட விஷயங்களும் எப்படி சாராம்சத்தை வந்து பக்தர்கிட்ட சேர்க்குறாங்கன்னு நிறைய தகவலை வந்து அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. பிறகு அந்த பூஜை முடிஞ்சோடனே திருப்பி அந்த திரையோட இமீடியட்டாக மூடிட்டாங்க. பிறகு அந்த கோயிலோட பூஜை முடிஞ்சு நான் நேராக கும்பகோணத்துக்கு போயிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இங்கே என்ன நிறைய விஷயம் பார்த்தேன்னா, வள்ளலார் பெருமான் வந்து இந்த சாப்பிடாதவங்களுக்கு, அதாவது பசியில் இருக்கிறவங்களுக்கு அன்னத்தை கொடுக்கணும். அதனால தான் அணையா அடுப்பு ஏற்றுனாங்க. அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட வந்தால் கூட ஸ்டில் அந்த கோயிலே நின்று வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தாங்களோ இல்லாட்டி அதுதன் தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்தாங்க காசு கேட்குறாங்க. தானம் கொடுங்க, யாசகம் கேட்குறாங்க, கொடுங்க எனக்கு கொடுங்க, நான் டீ வாங்கி குடிக்கணும், நான் தண்ணி வாங்கி குடிக்கணும், நான் சட்டை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வப்பொழுது யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஒரு ஹேபிட்டாக இருக்கிற அந்த கோவில் சுற்றி இவங்க இருக்கிறதுனால அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு மொதல் தடவை போகும்போது ஆளே இல்லை. 2வது பூஜைக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஆள் வருவாங்க தெரிஞ்சோன்னே அங்கே வந்து ஒரு 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 20-30 பேர் நிற்கும் போது ஒரு ஆள் கொடுத்தா இன்னும் 20 பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையுது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நம்ம சகிச்சுக்கணும். பட் இந்த வள்ளலாரோட வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜோதியை பார்க்கறதுக்காக பல பேர் தவம் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு உண்டான அந்த காலம் வரும். அதே நேரத்தில் அங்கேருந்து உங்கள் பூஜைகள்லாம் செய்யணும்னு நானும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி நிறைய பேர் வந்து சன்கிரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சன்கிரைன் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு உண்டான யாத்ராவாண்ட ஒரு ப்ராஜெக்ட் வந்து நிறைய செய்ய போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக காத்திருங்க. இது உங்களுக்கான பயணம்.